ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இன்றைக்கி பிரியாணி செய்கிறோம். வாத்துக்கறி சண்டே ஸ்பெஷல். எங்கள் வீட்டுக்கார் பிரியாணி செஞ்சு தரேன்னு சொன்னார். நான் வாத்துக்கறி கிரேவி மட்டும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா அதெல்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம்னா அவருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லார் வீட்டிலும் சண்டேனா ஒய்ஃபே மட்டும் செஞ்சுட்டே இருப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேறு. அதனால் எங்கள் வீட்டுக்கார் இன்றைக்கி எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. பிரியாணி அவர் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு பாருன்னு சொல்லியிருக்காரு. சரி, எப்படி செஞ்சு தராருன்னு. ஏன்னா சண்டேனாலே சண்டே இன்னும் ஓவராக ஒர்க் இருக்கும். அப்போ தான் காலையில் டிஃபன் செய்யணும், சட்னி வைக்கணும், இல்லைனா கறி குழம்பு வச்சு இட்லி சுட்டு காலையில், அதுக்கப்புறம் மத்தியானமாக திரும்பவும் சாப்பாடு செஞ்சு, ஐயோ மத்தியானம் மட்டும் அந்த நான்வெஜ்ஜு சண்டே மட்டும் எவ்வளோ எடுக்கணும், அது ஃபுல்லாக செய்யணும். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் இருக்காது. ஐயோ அந்த சண்டே ஏன்டா வருதோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போது எங்கள் வீட்டுக்கார் இப்போலாம் நிறையவே ஹெல்ப் பண்ணுறாரு நான் சொன்னேன்னா. அதனால் சண்டே வந்தாலே கொஞ்சம் அப்படி ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். அவர் கொஞ்சம் செஞ்சார்னா நான் கொஞ்சம் செய்வேன், நான் செஞ்சு தரேன், நம்ம ஒரே ஆளாக சொல்வார். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ்லாம் போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு ரெடியாகி சைடு வாத்துக்கறி கிரேவி செய்யறதுக்கு ரெடி பண்ணுறேன். அவரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக ஆகும் அப்படின்றதுனாலே எங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். வேறு சீக்கிரமாக செஞ்சுட்டா கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பசங்களோட இருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நடுவிலே இப்போ ப்ளவுஸ் தைச்சிட்ருக்கிறதுனால ப்ளவுஸு கேட்பாங்க. அதுவும் இது பார்க்கணும், இதையும் பார்க்கணுன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் நான் யோசிப்பேன். அந்த விஷயத்தில் சண்டே வந்தால் எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னாலே போதும். சரி ஓகே நான் பண்ணுறேன், நம்ம 2 பேருமே சேர்ந்தே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே சொல்லுவார். அப்போது செய்கிறப்போ எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் சண்டேனா சரி பரவாயில்ல, ஏதாச்சும் ஒர்க்கு எதனா போயிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். இது இந்த சிக்கனுக்கு மசாலா போடுறது நாங்கள் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே நாங்கள் வீட்டிலேயே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருப்போம். அது எப்படின்னா பட்டை, லவங்கம் அதெல்லாம் சேர்த்து, அன்னாச்சி பூ எல்லாமே சேர்த்து ரெடி பண்ணி அந்த மசாலா ரெடி பண்ணி சிக்கன் கலந்து வச்சோம்னா இன்னும் நல்லா. அந்த மசாலா உண்மையிலே நம்ம இப்போ பிரியாணி செய்யணுன்னா பிரியாணி மசாலா போட வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த மசாலா போட்டாலே சூப்பராக இருக்கும். உண்மையாலே நம்ம வீட்டிலே ரெடி பண்ணால் குழந்தைங்களுக்கும் நல்ல. சைடு சிக்கன் போட்டு வதக்கிட்டு இருக்காரு பிரியாணிக்கு. அந்த சைடு வாத்துக்கறி கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபாஸ்ட்டாக செஞ்சிட்ருக்கோம். எப்போ செஞ்சு முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரே இதுவாக இருந்துச்சு. வேறு டைம் வேறு 3 ஆகி போச்சு. நாங்கள் எப்படியும் சாப்பிட்றதுக்கு 3 ஆகிடும். ஒருத்தர் வீட்லேயும் சண்டே வந்தாலே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். என்னன்னா இப்போ நம்ம வெளியே போய் சாப்பிட்றோம்னா டக்குன்னு போயிட்டு சாப்பிட்டு வந்துடலாம். வீட்டில் சண்டேனா காலையில் சமைச்சது சாமான் தேய்க்கணும், மத்தியானம் சமைக்கிறது, அதுக்கப்புறம் நைட்டும் வர திரும்பவும் அந்த சாப்பாடு பத்தலைனா இல்லைனா டிஃபன் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஒர்க்கு அன்றைக்கி மட்டுமே. இதே மற்ற நாளில் ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்ததுன்னா காலையில் மார்னிங் சமைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. மத்தியானமும் சேர்த்து அதோட பிரச்சனை இருக்காது. அதோட ஈவினிங் சேர்த்து சாமான் தேய்ச்சிருவோம். திரும்பவும் நைட்டு டிஃபன் செய்யணும். அதுனா கூட பரவாயில்ல. இது காலையில், மத்தியானம், நைட்டு திரும்பவும் இந்த சாமான் தேய்க்கிறத மட்டும் ஐயோப்பா என்னதான் இது சமைக்கணுமானே ஒரு ஃபீல் வந்துடும் நமக்கு. இந்த சாமான் தேய்க்கிறதுலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தான் கஷ்டமே. இப்போ பிரியாணி தம் போட்டு எடுத்தாச்சு. இது